ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து பொச்சிகிரி எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்குது. கன்ஃபார்ம் வந்து நான் அது தரமா கொடுத்துருக்கேன். உங்களால முடிஞ்ச சப்ஸ்கிரைபை வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வீடியோ போறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்குது. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க கைஸ், நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா? இப்ப நம்ம கென்னும் அந்த இடத்துக்கு வர மரிட்டோவும் பார்த்து அடுத்த நிமிஷமே அவனை அட்டாக் பண்ண போக மத்தக்காரவும் கொடுக்க பூந்து தடுத்துறான். இருந்தாலும் இவனை போட்டு இவன் எட்டி வதிக்க அவன் பின்னாடி போய் வீர ஜாபுவும் போயிட்டு மத்தக்காரன் என்னடாச்சு அப்ப திடீர்னு இருந்ததுக்கு ஜபாசிரியும் வந்துட்டு, டேய் எங்களுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அப்ப வெளியே பார்த்தா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கானுங்க. ஜாபுவும் இவங்க கிட்ட போயிட்டு, டேய் ஜபாசிரி என்னடா தேவையில்லாம வந்து இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிற, நான் ஆளுங்க எல்லாம் ரொம்ப சொல்றீங்க. என்ன சொன்ன அன்னைக்கு வாங்க உனக்கு பத்தலையாடா, திரும்பவும் கொடுக்கணுமா? ஜபாசிரியே திரும்பி அதே அட்டக்கு தலையில கொடுக்க இவன் அப்படியே கீழே போய் வீழ இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டும், டே சாபு டே உன்ன அப்படின்னு இவன் போயிட்டு அட்டாக் பண்றது போறான். மத்தக்காரவோ ஏய் கம்முனிரா. அப்புறம் நம்ம மரிட்டவும் இந்த மினட்டோ கேங்கோட அந்த ரிப்பன் எடுத்து போட இதை அவனுங்களும் பார்த்துட்டு எல்லாருமே ஷக்காவே. இன்னொரு பக்கம் கீழே இந்த ஜாபு தான் முக்கியமா ஷாவுகாகிறான். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான், இது ஓட்டாவ நீங்க அடிச்ச இடத்துல எனக்கு கிடைச்சதுடா, இல்ல நீங்க யாரு இதை பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம மரிட்டவும் கேட்க மத்தக்காரவும், டேய் எங்க மினட்டோ கேங்க சேர்ந்த யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்டா, முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு லீடர்ஸும் யோசனை இருக்கானுங்க. அப்ப நம்ம மரிட்ட திடீர்னு, சரி நான் இப்போ உங்களுக்கு மின்னோட்ட கேங்குக்கு சொல்றது இதுதான், உங்க ஆளுங்க என்னோட ஓட்டாக்கு பண்ண விஷயத்துக்காக நாளைக்கு இதே நேரத்துல நமக்குள்ள ஒரு வார் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். ஏய் என்னடா வேணாடா கெஞ்சிரோ, இந்த முறை உனக்கான பழைய கணக்கு தீத்துடுவேன் அப்படின்னு அவனுங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இதை பார்த்த மத்தக்காரவும், கென் நீங்க என்னதான் பண்ண போறீங்க? அப்ப அவரும் டென்ஷனாவே அதோட நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. வர மாதிரி தலைவனும் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணி நின்று இருக்க, என்னடா ரொம்ப தீவிரமா இருக்க போல. அப்ப அவனோட நினைப்புல, ப்ளீஸ் என்னோட அண்ணனை நீ தோக்கடி அப்படின்னு அவங்களோ கேட்டுருப்பா. அதை நினைச்சு கூட சிரிச்சுன்னு வந்து இருக்க. ஆனா ஒரு நிமிஷம் இரு, என்னடாச்சு? ஆனா நீ ஒரு நாள் அவ சொன்னாலேடா, நீ மட்டும் என்னோட பிரதர் மேல கையை வச்ச இன்னொரு தடவை கன்ஃபார்ம் நான் உன்னை கொன்னுடுவேன். இதை வேற சொல்லிருக்கல. இதுல நான் ரெண்டுத்துல எதை நினைச்சு அவங்க கூட போய் இது பண்றது? ஜீனியும், டேய் தம்பி எப்பவுமே பாஸ்ட்ல நடந்த விஷயத்த பத்தி யோசிக்காத, இப்ப பிரசன்ட்ல அவ என்ன சொன்னாலும் அதை வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணு. சரியா சொன்ன ஜீனி, சூப்பரே சூப்பரு, மறிட்டவ தோக்க அடிக்கணும் அப்படின்னு அவனும் பேசின்னு போயின்னு இருக்கேன். இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே நம்ம ஸ்கூல்ல ஒரு பைத்தியம் இருக்குறா அப்படின்னு நினைக்கிறானுங்க. அந்த மாதிரி பாக்குறானுங்க. அப்ப இந்த இடத்துக்கு இவனும் வந்து கத்த, இவனுங்கெல்லாம் சீரியஸா மீட்டிங் போட்டு பேசின்னு இருக்க. தலைவா அந்த இடத்துல இருந்து கத்துந்து எல்லாரும் இவனை டென்ஷனா பாக்குறானுங்க. அட்டடா இங்க ஏதோ சீரியஸா நடந்துன்னு இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து பாக்க, நம்ம ரெஃப்ரி தலைவனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை தூக்கின்னு போறான். டேய் இப்படியா வாடா, ஏன்டா நீ இப்படி பண்ற? அவனுங்களே டென்ஷன்ல இருக்கானுங்க. என்னன்னா மின்னோட்ட கேங்குக்கும் நம்ம கேங்குக்கும் வார் ஒன்னு அறிவிச்சிருக்கானுங்க. அதை பத்தி தான் இப்ப பிளான் பண்ணின்னு இருக்கானுங்க. இந்த டைம்ல போயிட்டு நீ இன்வால்வ் ஆகணும்னா உன்னை துவச்சி எடுத்துருவானுங்க. நீ வேற ஏன்டா இப்படி பண்ற? என்னடா சொல்ற? ஆமாண்டா இது உண்மையிலேயே மோசமான டைம் தான். ஏன்னா அந்த வார்ல எத்தனை பேரோட ரத்தம் சிந்த போதுன்றது தெரியாது. இது ஒரு ரிவெஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மரிட்டோ டோமானுக்காக அந்த டைம்ல எடுக்க வேண்டிய கணக்க இந்த டைம் இப்போ அவன் தீர்த்துக்க போறான். அப்போ இன்னொரு பக்கம் ஜீனியும், சூப்பர் சூப்பர் விழா கோலம் தான் வரப்போதே பூஜிகிரி அப்படின்னு சொல்ல, ஏய் வாய் முடிக்கமுன்னு போ, நீ தப்பா நினைச்சுக்காத. என்ன சொன்ன? அப்பனா அவன் பழைய டோமானுக்காக இப்போ அவன் எல்லாத்தையும் கணக்கு தீர்க்க போறானா? இன்னொரு பக்கம் லம்ப மாத்தக்காரோட வீட்டுல இவங்க 3 பேரும் சாப்பிட்டுன்னு இருக்க. அப்ப திடீர்னு நம்ம மத்தக்காரவும் அவனோட ஷர்ட்டை பார்க்க, அப்ப அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு நினைவு வருது. அதாவது இவனோட பிக் பிரதர் தான். உண்மையிலேயே மின்னோட்டோ வந்து நேருக்கு நேரா மோதிர ஆளுங்க தான் நம்மளோட கேங்ல இருக்காங்க. யாருமே இந்த மாதிரியான வேலை பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த கேங்ல இருக்க எல்லாருமே சக்தி வாய்ந்தவங்க தான். அப்ப நம்ம குடிமைப்பட்ட ஃப்ரெண்டும், டே அப்பனா நீ உன்னோட அண்ணனை பத்தி சொல்றியா? ஆமாண்டா. அப்ப பிளாஷ்பேக்ல நம்ம மரிட்டோவும் அழுதுன்னு இருக்க. அப்ப திடீர்னு அவனோட அண்ணனும் மத்தக்காரா ஹாங்கி பீப்புள்ஸ் எப்பவுமே அதான் ஓடி போக மாட்டாங்க. அப்போ இதை கேட்ட அவனும் சிரிச்சுட்டு அவனோட ஷர்ட்டை இவனுக்கு போட்டு விட, இதுக்கப்புறம் நீ ஒரு ஹாங்கி பீப்புளா இருக்கிறதுக்காக உழைக்கணும், நீ இதுக்கப்புறம் எல்லாருக்காகவும் இதை பண்ணியே ஆகணும். அப்போதான் என்னோட அண்ணனுக்கு என்னோட ப்ராமிஸை நான் கொடுத்தேன். மினோட்டோ கேங்ல அவன் ஒரு முக்கியமான ஆளா இருந்தான். அப்போ ஆமாண்டா மினோட்டோல லெஜெண்டரி 42 லீடரா அசாமின் மெட்சுகினி உன்னோட அண்ணன் தான் இருந்தான். அவன் உண்மையிலேயே பார்க்க அந்த காலகட்டத்துல வேற லெவலா இருப்பான். அப்போ உன்னோட ஃப்ரெண்டும், ஆமா அவன் அண்ணன் வேற சீக்கிரமா இப்போ வரப்போறாங்களே இந்த இடத்துக்கு. ஆமாண்டா. அதுக்கப்புறம் இவங்களும் டென்ஷனா பேசின்னு இருக்க, மின்னோட்டை சும்மா விடக்கூடாதுடா. அப்ப நம்ம மத்தக்காரவும், சரிடா நீங்க எங்க இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். டேய் எங்கடா சாப்பிடாம போற? சரி போ நான் எடுத்து சாப்பிடுறேன் அப்படின்னு அவனு எடுத்து சாப்பிட. சரி சாப்
ஜாபு கொஞ்ச நாள் ஏன் உன்னோட நீ ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட மாட்டேற? அது மட்டும் இல்லாம ஏர் பேண்ட் கூட காணும் அதுல. இதை பார்த்தா ஒண்ணு ஷாக் ஆயிட்டு, அதுவா சும்மா துவைக்கிறதுக்கு போட்டேன், துவைக்கிறதுக்கு போட்டது காய வச்சேனா காக்கா வந்து தூக்கின்னு போயிடுச்சுரா. என்னது காக்கா தூக்கின்னு போயிடுச்சா? அது எதை கேட்டா ஒண்ணு ஷாக் ஆக இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஏஞ்சி வெளியே போய் ஜன்னல் திறந்து, ஏய் கம்யூனிட்டி காக்காங்களா ஏடா எடுத்து உண்மையிலே துணை வருவீங்களா கத்திக்கிட்டே இருங்க சும்மா. இது பார்த்து இவனு சோகமாக அப்பதான் என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. இவன் பார்க்கல காமிக்க உட்காந்து படிச்சுன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த என்ஜி பாய்ஸ் கேங்கோட எம்பரரும் வந்திருக்கான். அவனும், ஏய் நீ தானே அந்த ஜாபு மின்னோட்டோல தானே நீ இருக்க கரெக்டா? ஆமா நான் அதில் தான் இருக்கேன். யாரு நீ? பார்க்கவே அந்த என்ஜில இருக்க மாதிரி தெரியுதே. அப்படியா, சரியா சொன்னேன். சரி என்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டா, என்னோட நேம் தான் ஷிண்டோ அகுட்டாரோ. நைஸ் டு மீட் யூ. ஓ டியூட், ஒண்ணுதானே அவனுக்கு எல்லாம் எம்பரர்னு சொல்லின்னு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி எங்க கேங் மின்னோட்டோ வந்து உங்களை துவச்சு எடுத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளா நீங்க ஆக்டிவ்லே இல்லாத மாதிரி இருந்தது. இப்ப என்ன வந்திருக்கீங்க? சும்மா நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா தான்டா பேசின்னு இருக்கலாம், நீ ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? முடியவே முடியாதுடா, உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம் எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து போக பார்க்க அவன் கையில இருந்து ஸ்டார்ட் எடுத்து இவனை பொழுது கட்டுறான். அப்ப தலைவன் அவனும் இவன் கையில இருந்து ஏர் பேண்ட எடுத்து, இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து வேலை எனக்கு சிறப்பா முடிஞ்சிடுச்சுடா, சரி போயிட்டு வரட்டா அப்படின்னு அவனும் அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போயிருக்கான். இப்ப இதை இவனும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் தான் அந்த வேலையை பார்த்து வச்சிருக்கணும். ஆனா நான் எப்படி இதை போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்றது? இன்னொரு பக்கம் நம்ம யூரோப்பும் வரும்போது, ஏய் ஷென்யா நான் சொல்றது கேளுப்பா, இப்ப வர வார்ல கண்டிப்பா 1vs1 தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அதுல நம்ம மாறிட்டோ ஜெயிச்சுட்டானா அவன் என்ன பார்த்து, ஆராட்டின் நீ கவலையப்படாதடா, நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவான். நானும் மகரவும் ஜாலியா இருப்போம். அப்படி இல்ல கென் ஒருவேளை ஜெயிச்சுட்டாருனா கன்ஃபார்ம் மாறிட்டோ தோத்துடுவான். அந்த டைம் அவங்கிட்ட போயிட்டு நான் கேட்கும் போது அவன் என்ன பார்த்து, இதுக்கப்புறம் ஆராட்டின் நீ கவலைப்படாத மாறிட்டோ, இதுக்கப்புறம் நான் இந்த சிக்மா கேங்க வழி நடத்தின்னு போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவனும் இறந்துடுவான். அதுக்கப்புறம் மகரவும் தன்னோட அண்ணன் இழந்த துக்கத்திலே இருப்பா. அவகிட்ட நான் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா பழகி 1 மணி நேரம் பண்ணாங்க. சூப்பரே மகரோ அப்படின்ற மாதிரி இவனும் இந்த லவ் பித்து பிச்சா மாதிரி நடந்துக்கிறான். இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் இவனும் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல அவங்க அம்மாவும், வாடா வாடா வந்துட்டியா, உனக்காக ஒரு விசிட்டர் இங்க வெயிட் பண்ணி இருக்காரு பேரு. இப்ப பார்த்தாலும் நம்ம மத்தக்கார தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மத்தக்காரவும் நம்ம ஹீரோவோட ரூமுக்கு போவ, எதுக்காகடா இங்க வந்த? எதனா சாப்பிட்டு போறதுக்கு வந்தியா? இல்லடா, சரி சிக்மா கேங்ல எல்லாம் எப்படி போயின்னு இருக்குது? எல்லாம் நல்லா தான் போகுது. நாளைக்கு சிக்மா கேங்குக்கும் எங்களுக்கும் ஒரு வார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தெரியும்ல உனக்கு? அதுல நீ ஃபைட் பண்ண போறியா? கண்டிப்பா எனக்கு தெரியல, ஆனா நீ உண்மையிலேயே மரிட்டோவை எப்படியாச்சும் இந்த வாரை தடுக்க சொல்லு, அவனை கன்வின்ஸ் பண்ணு. நான் எதுக்காகடா அதை பண்ணணும்? அது என்னோட விஷயம் இல்லையே. இல்லடா கன்ஃபார்ம் நீ சொன்னா அவன் கேட்பான்றது எனக்கு தோணுது. ஏன்னா நீ ஒரு முக்கியமான ஆளா சிக்மால இப்ப இருக்க. அது மட்டும் இல்லாம நீயும் ஒரு மெம்பர் தானே சிக்மால. அதனால நம்ம 2 பேரும் ஆங்கி பீப்புள்ன்ற முறையில இதை நான் உங்ககிட்ட கேக்குறேன். டேய் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அதை பத்தி எல்லாம் சொல்லாதன்னு. ஆராஜின் இது உன்னால மட்டும் தான் முடியும். டேய் ஏன்டா குழந்தை மாதிரி பேசின்னு இருக்க? ஜீனியும் மத்தக்கார ஐயாப்போட இங்க வந்தா. மத்தக்காரவும், ஆராஜின் உண்மையிலேயே நம்மளோட சின்ன வயசுல இருந்த மாதிரி நீ இப்ப இல்லடா, நிறையவே சேஞ்ச் ஆயிட்டேன். அப்ப பிளாஷ்பேக் காமிக்க அதுல பார்த்தா இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கிறானுங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வித்து கொடுக்காம நல்லா பேசின்னு இருக்கானுங்க. எனக்கு ஒண்ணு அவங்க இருக்குதுராது. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், நம்ம 2 பேருமே ஹாங்கி பீப்புள்ஸ் தான், அதை நீ தான் என்கிட்ட சொன்ன. இதை கேட்ட அவனும் கொஞ்சம் சோகமாயிட்டு, சரி சரி இங்க இருந்து போடா. இதெல்லாம் இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வீட்டு கேட்டுன்னு இருக்க. மத்தக்காரவும் வெளியே வரான். அவனும் இவனை பார்க்க தலைவன் உள்ள பார்த்தா தூங்கின்னு இருக்க. நம்ம ஜினியும் கேக்குறான், டேய் என்னடா அவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, என்ன பிரச்சனை சொல்றா எனக்கு? டேய் கேக்குதா இல்லையடா, உங்ககிட்ட தான்டா பேசின்னு இருக்கேன். ஏ வாய உங்க சேனியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கழுப்பாயிட்டு ஒரு புக்கை தட்டிக்க தலைவனுக்கே ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம மத்தக்கார வீட்டுக்கு வந்துட்டு கேலண்டர்ல மார்க் பண்ணின்னு வரான். அதுல அடுத்த மாசம் பார்த்தா 7ஆம் தேதி அவனோட அண்ணன் 2 மணி டைம்ல திரும்ப இந்த ஊருக்கு வரா மாதிரி ஏதி வச்சிருக்குது. பிரதர் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல, நீ எப்பதான் வருவ, நான் உனக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு இவனை சோகமா உட்கார. பக்கத்துல பார்த்தா திரும்பவும் அந்த ஏதோ ஒரு உருவம் இருக்குது. வழக்கம் போல நம்ம ஹீரோவும் நம்ம மகரோ கிட்ட லஞ்ச் டைம்ல வந்து சாப்பிட்டு பேசின்னு இருக்க. அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துல மத்தக்காரன் வந்துட்டு, ஏய் மகரோ உங்ககிட்ட கொஞ்சம் மரிட்டோவை பத்தி பேசணும். இதை கேட்டு அவங்களும் கீழே இறங்கி போய் அவங்க கிட்ட பேச போக, இதை பத்தி ஹீரோவோ என்னடா அங்க நடக்குது, மகரோ என்ன அவங்க கூட போற அது மாதிரி அவனும் பாக்க அவங்க கிளம்பி போயிட்டு கீழே பேசின்னு இருக்காங்க. இதை ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து கேட்க, என்னடா இங்க நடக்குது? அப்ப அந்த ஜினி வந்துட்டு, தம்பி நீ வேஸ்டா, அவன் பாரு வந்த உடனே அவ்வளவுதான் ஒரு இடத்த அவன் பிடிச்சிட்டான், இதுக்கப்புறம் அவன் உனக்கு கிடையாது. என்னடா என்ன அண்ணனை பத்தி சொல்ல போறேன். மினட்டோ அண்ட் சிக்மா கேங்குக்கான ஆரம்பத்துல வந்த வார் மாதிரியே இப்போ ஒண்ணு வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்டா ஒண்ணு கேட்க போறேன். சரி சரி வளவளம் பேசாம பாயிண்ட்டுக்கு வா. எப்படியாச்சும் நீ உன்னோட அண்ணனை தடுத்து நிறுத்தணும், இந்த வார நிறுத்த சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணு. ஏய் என்னடா காமெடி பண்ற, அதான் நடக்கிற காரியமா? நான் சொன்னாலும் என் அண்ணன் கேட்டுருவானா? நான் கிளம்புறேன்டாப்பா. கன்ஃபார்ம் நீ சொன்ன கேட்பான் உன் அண்ணன். ஏன்னா அந்த வார்ல நிறைய பேர் சாவாங்க, நிறைய பேரோட ரத்தம் சிந்தப்படும். அது எங்க சைட்ல மட்டும் கிடையாது, உங்க சைட்லயும் தான். இதை கேட்டு அவங்களும் ஷாக் ஆயிட்டு, ஆனா என்னதான் இருந்தாலும் என்னாலலாம் அதை தடுக்க முடியாது அப்படின்னு அவங்களும் கிளம்ப.
சொல்லுவாங்க. அப்படின்னா நீ ஆராஜின் மூலியமா அவன்கிட்ட சொல்லி மரிட்டோவை நிறுத்த சொல்லி இந்த வார அவனால எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்? கண்டிப்பா அவனால முடியும். ஏய் அதெல்லாம் நடக்காது போடாப்பா அப்படின்னு அவங்களுக்கு கிளம்ப. ஒரு நிமிஷம் நில்லு, திரும்பியும் உன் கையை என் மேல எறா, இல்லனா அப்படின்னு அவங்களுக்கு கத்த போக இந்த வாய் அடிச்சிடறான் அவசரா. என்னடா பண்றீங்க? அவள்தான் பையன் உயிரை விட்டுறான். பக்கத்துல இருந்து ஜீனியும் டேய் தேவையில்லாம உயிரை விட்டுறாதரா, கம்முனாடி எப்படியாப்பட்ட சண்டை எல்லாம் உயிர் விடாது, நீ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உயிரை வரியா, டேய் பட ராஸ்கல் ஏஞ்சுக்கடா அப்படின்னு அவன் தட்டி எழுப்ப. உண்மையிலேயே எப்படியாச்சும் நீ தான் நிறுத்தணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம மத்தக்காராவோ பேசிட்டு தான் இருக்கான். ஏன்னா என்னோட அண்ணனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு இதை கேட்ட அவங்களும் என்னது உனக்கு ஒரு பிக் பிரதர் இருக்கானா? ஆமா ஆமா, ஒரு சில காரணங்களால அவன் இப்போ இங்க இல்ல, ஆனா கூடி சீக்கிரமா இந்த இடத்துக்கு வரப்போறான். அதுக்கப்புறம் இருப்போம் வாழ்வே மாயம்ன்ற மாதிரி கோலோட டாப் ஃப்ளோர்ல வந்து அப்படியே படுத்துன்னு வானத்தையே பார்த்துன்னு இருக்கான். அந்த டைம்ல நம்ம மகரவும் வந்துட்டு இவங்கிட்ட வேண்டாம் வருப்பா, டேய் எப்படியாச்சும் நீதான் என்னோட அண்ணனை அந்த பார பண்ண விடாம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை கொடுக்க. இவனும் அவ்வளவுதான் கவுந்துரா அந்த இதுல. ஓகே உங்க தட்டிலேயே சாசனம் அப்படின்ற மாதிரி அவனும் இந்த இடத்துக்கு வர இவனுக்கு எல்லாம் வில்லத்தனமா இவனை பாக்குறானுங்க. அப்ப பார்த்தா இன்னொரு பக்கம் என்னடா இது டைம் ஆயினுக்குது, எப்படியாவது தத்து நிறுத்தணுடா, இவ வர இப்படி முறைச்சு பார்த்துன்னு இருக்கான். மரிட்டோ எப்படிப்பா போகுது மின்னோட்டுக்கு எதிரான வேலைங்களா? டேய் சொல்ல வந்தது என்னடா, ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? டேய் இந்த நிலைமையில எப்படிடா கூட போய் சொல்றது? மகரோ வேலைக்காவது மகரோ. டேய் ஆராஜின் மேஜிக் கப்பா சாப்பிடுறியா? எனக்கு வேணாம்டா, அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்ல அவனும் வாயில வந்து திணிக்கிறான். அப்ப அவனும் நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு தெரியலடா, ஆனா இதை சாப்பிடுறதுனால மட்டும் என்னோட பசி அடங்காது, கண்டிப்பா அந்த வாரு நடந்தே தீரும். இதை கிட்ட ஒன்னும் அல்ல இல்ல. இன்னொரு பக்கம் இவனும் தயாரா இருக்க, நம்ம கென்னும் தயாரா இருக்காரு. மதக்கரவும் கென் இதை வேணாம் நிறுத்துங்க, உங்களோட பதில் என்ன? அப்ப அவரும் எழுதி கொடுக்க இது கணக்கு தீக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு எழுதி இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு கேங்கே அந்த இடத்துல இருந்து புறப்பட நம்ம ஜாபுவும் பின்னாடி போயின்னு இருக்கான். மத்தக்காரவும் இங்கே வெயிட் பண்ணி இருக்க. இதை பார்த்து ஜாபுவும் உள்ள போயிட்டு மத்தக்காரா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அவனை சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த இடத்துல சேரும் அந்த இடத்துல வந்திருக்காரு ரெகுலர் கஸ்டமர்னால. நம்ம ஹீரோவும் வரும்போது இதை பார்த்தவரும் ஜாய் உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போக அங்க இருக்கிற வெயிட்டரும் சார் என்ன சார் ரெகுலர் கஸ்டமர் தானே நீங்க, யார் வேணும்? ஜெசிமா தான். அப்போ ஜெசிமா வாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்க ஒரு கூத்து நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஜீனியும் பேசின்னு வரும்போது ஜீனி பேத்து வாக்குல அப்படியே அவனை தட்டி விட அப்படி கீழே விழுறான். கீழே விழும்போது அவனுக்கு முன்னாடி ஒருத்தனும் என்னடா என்ன எப்படி வீழ்ந்துட்ட, இப்ப என்கிட்ட நீ மாட்டிக்கின, இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு உன்னால ஓட முடியாதே, ஏய் என்னடா சொன்ன நாளுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண போக அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாபுவும் ஷிண்டு அகுட்டாரோ அவன் தான் எனக்கு தெரிஞ்சு ஓட்டாவை அடிச்சிருக்கணும், ஏன்னா அவன் தான் என்னோட ரிப்பனை என்கிட்ட இருந்து பறிச்சுன்னு போயிட்டு அவனை இந்த மாதிரி பண்ணி அந்த இடத்துல போட்டிருப்பான். இதை ஏன்டா நீ இப்ப வந்து சொல்ற, என்ன மன்னிச்சிடா, என்னோட தப்பு தான், சரி கூட நீ ஃபீல் பண்ணாத, இதை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி தெரியுமா. இதை கேட்ட அவனும் கொஞ்சம் ஃபீலிங் ஆயிட. சரி வா நம்ம இங்க இருந்து போவோம். எங்கடா மரிட்டோ கிட்ட தான் எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லி இதை நம்ப வைக்கணும், ஏன்னா ஷிண்டோ ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளானோட தான் இதை பண்ணிருக்கான். அப்போ இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இவங்ககிட்ட அடி வாங்கி இருக்க சாட்டையால, ஏய் என்னடா வளவலன்னு பாத்துன்னு இருக்க, வந்து உங்க விஷயம் கேள்றா இவனை பொண்ணு கட்டுறான். சரியா சொன்ன ஜினி. தலைவன் திரும்பியும் அதே விஷயத்தான் கேட்கறான், அடி ஒரு தடவை மாத்த மாட்டியாடா பஜிகிரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் போயிட்டு ஒரு பஞ்சு கொடுக்க அவன் அந்த தடுக்க என்ன இது இன்னொரு பஞ்சுடா அப்படின்னு இன்னொரு கொடுக்கு தலைவன் பறந்து போயிறான். சூப்பரா சூப்பரா இது சும்மா ஆசமாயிடுச்சு இந்த பஞ்சு. அப்ப இன்னொரு பக்கம் இவனும் இந்த வலியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அவனும் ஏஞ்சி நிக்கிறான். என்னடா இங்க நடக்குது? ஜிம்மியாவது பாத்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது ஏட்சியா அப்படின்னு சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், நம்ம பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கும் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். இந்த எபிசோட்ல நம்ம ஷென்யா ஜீனியோ மாதிரியே இன்னொருத்தரம் வந்திருக்கான். அவன் பார்த்தா என்ஜி பாய்ஸ் கேங் லீடரான அவனுக்கு வந்திருக்குது. தலைவன் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் வார் வேற இருக்குது. பார்க்கலாம் அடுத்த எபிசோடு எப்படி போகுதுன்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.